வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் என கூறி பெண்ணிடம் 1 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தபால் சேவை ரத்து, முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் அறிவிப்பு. தூய்மை இல்லாத புதுச்சேரி தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு குப்பை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட தொழில் சங்கத்தினர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் நிர்வாகிகளுக்கும் பிளவு, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான நிகழ்வுகள். வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் ரூபாய் 1 லட்சம் ஆன்லைன் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்தது. இதில் பகுதி நேர வேலை மூலம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் என குறிப்பிடப்பட்டு இருந்தது. அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்தார். தொடர்ந்து மர்ம நபர் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் அளித்தார். இதன் மூலம் அவரது வங்கி கணக்கில் ரூபாய் 450 வரவு வைக்கப்பட்டது. அதன் பின்னர் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சிறிது பணம் செலுத்தினால் அதிகம் வருமானம் கிடைக்கும் என்று கூறினார். இதனை உண்மை என நினைத்து அந்த பெண் பல்வேறு தவணையாக ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்தார். அதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது வங்கி கணக்கில் மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. எனவே தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல் புதுச்சேரி தர்மபுரியை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு வங்கியில் இருந்து வந்தது போல் வங்கி தகவலை புதுப்பிக்கும்படி குறிப்பிடப்பட்டு இருந்தது. அதனை அவர் பூர்த்தி செய்தார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 98,000 மாயமானது. அதேபோல் தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவரிடம் ரூபாய் 13,200, முத்தியால்பேட்டையை சேர்ந்தவரிடம் ரூபாய் 6,000, லாஸ்பேட்டையை சேர்ந்தவரிடம் ரூபாய் 50,000, முதலியார்பேட்டை சேர்ந்தவரிடம் ரூபாய் 45,000 ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டது. இது குறித்து புகாரின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி தபால் சேவை ரத்து செய்யப்படும் என முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் காவ்யா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அஞ்சலக முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் இனங்கொள்ளு காவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அஞ்சல் துறையில் புதிய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் 2.0 அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இந்த புதிய தொழில்நுட்ப மென்பொருள் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா கொள்கையின்படி நாட்டின் வளர்ச்சிக்கு துணை செய்வதாக அமையும். இந்த மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் சேவையை தடையற்ற மற்றும் பாதுகாப்பான முறையில் செயல்படுத்த அடுத்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பரிவர்த்தனை இல்லாத நாளாக திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் புதுச்சேரி கோட்டத்திற்கு உட்பட்ட தபால் நிலையங்களில் எந்த ஒரு தபால் சேவையும் மேற்கொள்ளப்படாது. புதிய தொழில்நுட்பம் சீராக செயல்படுவதை உறுதி செய்வதற்கு இந்த தற்காலிக சேவை இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது. எனவே பொதுமக்கள் தங்களுடைய அஞ்சல் சேவைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை முன்பு தொழிற்சங்கத்தினர் குப்பை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காந்தி நகரில் தொழிலாளர் நலத்துறை ஆணையம் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் கடந்த 1 மாதமாக செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங் தொழிலாளர்கள் இல்லை. இதனால் அலுவலகம் சுத்தம் செய்யப்படாமல் குப்பையாகி உள்ளது. கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாததால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அலுவலகம் வரும் பொதுமக்கள் முகம் சுளிக்கின்றனர். இதனை கண்டித்து திருபுவனை சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் முன்பு குப்பை கொட்டும் போராட்டம் நடந்தது. இதற்காக தொழிற்சங்க நிர்வாகிகள் இன்று காலை குப்பை கொட்ட வந்தனர். அப்பொழுது துறையின் வாயிற்கதவை மூடி போலீசார் அவர்களை தடுத்தனர். இதையடுத்து துறையின் முன்புள்ள சாலையில் குப்பை தொட்டி வைத்து துடப்பம் வைத்து சுத்தம் செய்யும் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து தொழிலாளர் துறை உயர் அதிகாரிகள் தொழில் சங்கத்தினரை அழைத்து பேசினர். அப்பொழுது தூய்மை பணிக்கு ஆட்கள் நியமிக்க கோப்பு வைக்கப்பட்டு உள்ளதாகவும், மேலும் தொழிலாளர் துறையை முழுவதும் தூய்மை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் காவல்துறை மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் காவல்துறையை சேர்ந்த அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. புதுச்சேரியில் காவலர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில்
புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தில் காவலர் அணியும் பத்திரிகையாளர்கள் அணிக்கும் இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மைதானத்தை திறந்து கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார். 8 ஓவர்கள் கொண்ட இந்த ஆட்டத்தில் தந்தி தொலைக்காட்சி செய்தியாளர் எழில்குமார் காந்தி தலைமையில் பத்திரிகையாளர் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 74 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஐஜி அஜித்குமார் சிங்காலா தலைமையிலான காவலர் அணி 6.5 ஓவரில் 79 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற காவலர் அணிக்கு டிஜிபி ஷாலினி சிங் கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் சிறப்பாக விளையாடிய பத்திரிகையாளர் அணி 2ஆம் பரிசை பெற்றது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுக்கு ஊக்கமளித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 31 லட்சம் செலவில் சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனா, இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் கலைய பெருமாள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிக பெரிய பிளவு ஏற்பட்டு இரட்டை என்ஜின் ஆட்சி நடக்கிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநில அதிமுகவும் அம்மா அறக்கட்டளையும் இணைந்து வரும் 27ஆம் தேதி உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மெகா வேலைவாய்ப்பு முகாமை நடத்த உள்ளதாகவும், காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 50க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கின்றனர். இதனை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் அதிகார மோதலினால் அரசியல் பல்வேறு துறையில் இயக்குநர்கள் பதவி மற்றும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது என்றும், மீனவர்கள் பலர் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து தங்களது சொந்த பணத்தில் சுற்றுலா படகுகள் வாங்கி அதை இயக்க அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு கடந்த 1 ஆண்டு காலமாக அதற்கான அனுமதியை அரசு வழங்கவில்லை. இது சம்பந்தமாக முதல்வரிடம் 50க்கும் மேற்பட்ட முறை மீனவர்களோடு சென்று முறையிட்டுள்ளோம். ஆனால் முதல்வரின் உத்தரவை கேட்க இங்கு ஒரு அதிகாரிகள் கூட இல்லை. குறிப்பாக சுற்றுலாத்துறை இயக்குனர் ஏழைகளுக்கான அனுமதி வழங்குவதில் விருப்பம் அற்றவராக இருக்கிறார் என குற்றம் சாட்டிய அவர், தனியார் சொகுசு கப்பல் வந்தால் அனைத்து அதிகாரிகளும் போலீசாரும் அங்கு சென்று வரவேற்பதும் பாதுகாப்பில் ஈடுபடுவதும் செய்கின்றனர். உள்ளூர் மீனவர்களை இந்த அரசு அடிமைத்தனமாக நடத்துகிறது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மெரினா கடற்கரையில் 32 கடைகள் ஏலம் விடப்பட்டது. ஆனால் அனுமதியின்றி கூடுதலாக 68 கடைகள் கட்டப்பட்டுள்ளனர். இதனை அரசு கண்டுகொள்ளவில்லை. தவறு செய்தவர்களுக்கு இந்த அரசு துணை போகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரம் இல்லை என்று பல இடங்களில் பேசுவார். ஆனால் அவருக்கு வேண்டிய வேலை முடிந்ததும் அவ்வாறு இல்லை என கூறுவார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இங்குள்ள நிர்வாகத்திற்கும் மிக பெரிய பிளவு ஏற்பட்டு இரட்டை என்ஜின் ஆட்சி நடக்கிறது. துணைநிலை ஆளுநருக்காக முழு அதிகாரத்தையும் பெற்று தந்தது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்று கூறிய அவர், ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி பிரதமருக்கு ராகுல் காந்தியும் கார்கேவும்
கடிதம் எழுதுகின்றனர். ஆனால் புதுச்சேரியை குறிப்பிடப்படவில்லை. எனவே புதுச்சேரி மாநில அந்தஸ்து குறித்து பேச குறைந்தபட்சம் தகுதி கூட காங்கிரஸ் கட்சியில் கிடையாது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் தமிழ்மாறன், லட்சுமி நாராயணன், சாய் சுதாகர் நகர் மாவட்ட பொது செயலாளர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஆனந்தன், வள்ளி, மாலதி, அருண்குமார், பிரகாஷ், செல்வம், வீரமணி, முனுசாமி, பாக்கியா, உமா மகேஸ்வரி, உமா சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றும் சப்தகிரி குடும்ப நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதத்தை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். சுப்பமான் குளோவிஸ் வீதியின் சாலை மற்றும் வடிகால் வசதி செய்ய கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தார். உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுப்பமால் குளோவிஸ் முதல் மற்றும் 2ஆம் குறுக்கு தெரு நகரில் வசிக்கும் குடியிருப்போர் தங்களது பகுதியில் சாலை மற்றும் வடிகால் வசதி செய்ய கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை அணுகினர். மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுமக்களை உடனெடுத்து நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் சந்தித்து மனுவை வழங்கினார். அதில் மழை காலத்தில் மழைநீர் தேங்கி இடையூறாகவும் கொசுக்கள் பெருக்கி சுகாதார சிக்கல் உருவாகின்றது. சைடு வாய்க்கால் இல்லாத காரணத்தால் சாலை முழுவதும் நீர் தேங்குகிறது. வர உள்ள மழை காலத்தை கருத்தில் கொண்டு சைடு வாய்க்கால் மற்றும் சாலை வசதியை செய்து தர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மனு அளித்த கையோடு உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை சம்பந்தப்பட்ட பகுதியை நேரில் அழைத்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த நடவடிக்கை பொதுமக்களின் கோரிக்கையை நேரில் கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். ஆய்வின் பொழுது துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ் மற்றும் ராகேஷ், கழக சகோதரர்கள் வினோத், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் முறைகேடுகளில் ஈடுபடும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பை கண்டித்து புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது புதுச்சேரி சட்டசபை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்தும் மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.